மசாலா ப்ரெட் பண்ணலாமா? அதுக்கு கொஞ்சம் பட்டர் விட்டுட்டு அந்த ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டோஸ்டரில் கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப இது பட்டர் வேண்டாம், லைட்டாக டோஸ்ட் பண்ணுறதுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா அது டோஸ்ட் பண்ணது நல்லா உடைச்சிட்டு, இது வந்து ப்ரெட்டில் வந்து டோஸ்டரில் வந்து டோஸ்ட் பண்ணாது இந்த ப்ரெட்டை. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சம் கேப்சிகம் போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் கேப்சிகம் வந்து எதுவும் சேர்க்க மாட்டோம். கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணோம்ல அந்த ப்ரெட்டை எடுத்து போட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணாமல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி தண்ணியை சலசலன்னு ஒரு மாதிரி இருக்கும்ல. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி பண்ணுறது சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேப்சிகம் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ரெட் இதில் தான் சேர்க்க முடியும். அதனால் அது ரொம்ப நல்லது கூட கேப்சிகம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாய்.